வணக்கம். வணக்கம். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். இது என்ன ஊரு, எங்க இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லிடுங்க. இது போப்பனூர். போப்பனூருங்களா? ஓகே. போப்பனூர்னா எந்த வழியில வரணும்? எந்த வழியில்? காய்கறி வழியில் வரல, தேவனக்கோட்டை வழியில் இல்லை, இந்த மாரண்டல் வழியில் வரல. இந்த ஊர்ல வந்துட்டு பலாப்பழம் ஃபேமஸ் சொல்றாங்க. உண்மையிலே பலாப்பழம் இந்த இடத்துல ஃபேமஸுங்க. ரொம்ப ஃபேமஸ் பலாப்பழம்னா இந்த ஊர்ல தான். இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மரம் வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஊர் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டு வரோம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் சொல்றாங்க. இந்த பெரிய மரத்துக்கிட்ட போங்க, பெரிய மரத்துக்கிட்ட போங்க, இங்கதான் பலாப்பழத்துன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது அவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒரு மரமா இருக்கு. இந்த மரம் வந்து எத்தனை வருஷமா இருக்கு? இவ்வளவு பெரிய மரமா இருக்கு. எத்தனை வருஷமா இந்த மரம் இருக்கு? 500 வருஷம் கண்டாட்டதான் இது. 5 வருஷம் அந்த பக்கம். அப்ப வந்து இந்த பழம் வந்து ஆளுங்க வந்து இப்போ இதில் வந்து பலாப்பழம்னா எவ்வளோ கதை தோராயமா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோனா இவ்வளோ காப்பு? ஒரு 3000-4000 வரும் வருஷத்துக்கு. பலாப்பழத்துக்கு 3000-4000 வரும். Seriously? ஒரு பழம் என்ன ரேட்ல விற்பீங்க நீங்க? 100 ரூபாய் ஒரு பழம். ஒரு பழம் எப்பவுமே சீசன் 70 ரூபாய் 100 ரூபாய் விற்கும். 70, 80, 100 அந்த மாதிரி. அந்த மாதிரி விற்கும். 100 அந்த மாதிரி விற்பீங்க. 200 கூட விற்கும். 200 நல்ல பெரிய பழமான 200. இப்போ வந்து நீங்க வந்து பலாப்பழம் விற்கிறீங்கல்ல, இப்போ வந்து இங்க மட்டும் விற்பீங்களா இல்லை ஒட்டா இந்த மாதிரி ஆளுங்க வந்து வாங்கி போட்டுருப்பாங்களா இல்லை சந்தைக்காரர் வந்து ஒட்டா வாங்கிட்டு போய் லோடோட தெரியுங்க? இந்த மாதிரி வரவங்களுக்கு பலாப்பழம் விற்று தான் ஒரு சோலை நிறைய இருக்குமா இல்லை நிறைய வந்து இதுதான் தோல் தான் நிறைய இருக்குமா? நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தோல் தான் நிறைய இருக்கும், பழம் வந்து கம்மியாக தான் இருக்கும். உள்ள பார்க்கறதுக்கு பழம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், இருக்காது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வந்து ரொம்ப வருஷமா 500 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பழம் விற்கிறாங்களா? மரம் அவங்க தான் இருக்கா? 500 வருஷமா அந்த வாங்கிட்டு போய் தான் இருக்காங்களா? ஒரு 20 வருஷம் தான் நான் வாங்கினேன். 20 வருஷமா நீங்க மரம் உங்களுடையதா இல்ல வேற நல்ல குட்டி கட்டு இருக்கிற மாதிரி? நீங்க எல்லா மரம் இது குட்டி கட்டுறீங்களா? அந்த சைடு ஃபுல்லுமே இந்த மரம் வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. மறுபடியும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காய் விடும்? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுங்களா? ஆனா இவ்வளோ நம்ம அறுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வரணும்னா இந்த ஊர் பேர் என்ன? போப்பனூர். இந்த பலாப்பழம் ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக வந்து போப்பனூருக்கு வாங்க. போப்பனூர் எப்படி இருக்குன்னா மார்னலி வந்துட்டு மார்னலி சாஸ்திரமில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டமில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரூட்டு காமேரி வந்துட்டு காமேரியில் வந்துட்டு போப்பனூருக்கு வரணும். போப்பனூர் வந்தீங்கன்னா இந்த பெரிய மரம் வந்து விசிட் ஆகும். ஸோ யாருக்கிட்ட சொல்லுவாங்க பலாப்பழம் எங்கே ஃபேமஸ்னா பலாப்பழம் வந்து எங்க ஃபேமஸ்னா இந்த இடத்துல ஃபேமஸ். ஸோ மறக்காம வாங்க. சீப் ரேட்ல நல்ல குவாலிட்டியான பலாப்பழம் சூப்பரா இருக்கும். தாத்தா உங்க பேர் சொல்லுங்க தாத்தா. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. சித்ராமப்பன் தாத்தா பேர் வந்து சித்ராமப்பன். ஓகேங்களா? வந்து இந்த போப்பனூர்ல வந்து சித்ராமப்பன் யார் இல்லை கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து மறக்காம வந்து தாத்தா கிட்ட வந்து விசிட் பண்ணிக்கோங்க. பலாப்பழம் சீப் ரேட்டுக்கு ரொம்ப குவாலிட்டியான பழம் சூப்பரா இருக்கும். மறக்காம வந்து இந்த மரம் வந்து 500 வருஷமா இருக்கு இந்த மரம் வந்துட்டு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ காப்பு இருக்குன்னு. அந்த அப்படி காப்பு எல்லாம் காட்டுங்க. அதெல்லாம் அதை காட்டுங்க. 2000 years later. சக்தினா ஒரு டான்ஸ். பழம் எப்படி காய் எப்படி எடுத்து அதை கண்டுபிடிக்கிறது? காய் இப்படி அடிச்சா அது ஒரு பழம் ஒரு சவுண்ட் ஆகும். ஓகே. காய் பாருங்க இந்த சவுண்ட் ஆகும். பழம் இப்படி சவுண்ட் ஆகும். அப்படிங்களா? எப்படி எந்த இந்த ஒரு பழம் இருக்குல்ல அது எவ்வளோ நாளைக்கு தரத்துக்கு ஒரு பழம் பழுக்கிறதுக்கு? ஒரு 3 மாதம் 4 மாதம் கிட்ட ஆகும். இப்போ இது பழங்களா? இல்லை அறுத்து வச்சா 2 நாள் பழம் ஆகும். அறுத்து வச்சுட்டு சரி. இப்போ இதில் பழம் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. பழம் காற்றுல அறுத்துட்டாங்க குட்டி. இப்போ பழம் இல்லைங்களா? பழம் இல்லை. வந்துடுறீங்க. இது வந்து காய்ங்க வந்து பழமா காய்னு எனக்கு தெரியாது. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வாய்ப்பே இல்லன்றா. சத்தியமா பழம்ன்றான். பழத்துக்காக பல போராட்டங்களை தாண்டி மரம் தாங்குமா? வேறுனா மரம் தாங்குமா? அப்பனா பிரச்சனை இல்லை. 90 கிலோ அவரை திருப்பி பத்திரமா பேசுறேன். நான் பேசுறேன்.
இது வந்து பெரிய மரம் இது. இந்த மரத்தில் வந்து பழம் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லையா, எல்லாம் காலையிலே வந்து எல்லாம் அறுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு பழுக்கிற மாதிரி பழம் இருக்கா. ஸோ அதான் நாங்கள் அறுக்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தாத்தா பேர் அதான் உங்கள் பேர் சித்தராமப்பன். சித்தராமப்பனை வந்து விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் உங்கள் நம்பர் வந்து இதுல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க மறக்காம பழதா அதுக்குள்ள போட்டாங்க பாய்ஸ் கீழே. ஏய் இருடா गाइस தாத்தா வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லிருக்காங்க. இந்த பழம் வந்து एक्चुअली கொஞ்சம் டேமேஜா இருக்கு. தமிழ்நாடு கீழ போட்டாங்க சொல்லிருக்காங்க. சோ நீங்க இது வந்து விசிட் பண்ணி பார்த்தா தெரியும். இங்க பாருங்க நான் அமுக்குனே பழம் வந்து உழுவு மாடிட்டோம். ஏய் உழுவு மாடிக்கிறீங்க. உழுவே இல்ல. யாரும் கெட்ட வார்த்தை மட்டும் பேசாதீங்க. யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ண போறேன். பேக்ரவுண்ட்ல எது போட மாட்டேன். வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஏய் தயவு செஞ்சுங்களா. அழி போச்சா. ஏய் இருந்தா நான் பஸ் பண்ணிடுறேன். சரி நான் க்ளீனா சொல்றேன். அழிகிருச்சு. தாத்தா அழிகிருச்சு. ஏய் இந்த பக்கம் தான் நல்லா தான இருக்கு. இந்த இன்னும் விரிய தொட்டோனே சின்ன கமல் தவுறு புடிக்கிச்சு அப்படியே. இது வந்து அழுகிச்சே எனக்கு தெரியாது. பட் நான் சாப்பிட்டோம் நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து இது ஓகே. நான் காரங்க பழம் எனக்கு வந்து பழம் ஓகே தான். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி கூட கேரளாவில் வந்து பழம் வந்து இல்லைனால ஒரே பழம் தான் வந்து கொடுக்கணும். இப்போ வந்துட்டு வேற மரத்துக்கு அவரே கொடுக்குறாரு. அவர் வந்து நிறைய மரம் வந்து குத்தகை எடுத்துக்காரா. ஸோ அந்த மரத்துக்கு பழம் வாங்க. மரத்துக்கு ஒன்றா கூட ஏன்னா நான் எப்படி காட்டுறது? ஊர்ல காயா ஓ தாத்தாக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு தெரியுமா அந்த ஊரு? டேய் உனக்கு காது கேட்காதா? யாருக்கு மாம்சு? நான் தான் சொன்னேன். இது காயா பழமா? இங்க பாருங்க குடுத்த உடனே எப்படி தின்றாங்கன்னு மூணுங்களும். காய் நல்லா இருக்குமா? ஏய் இல்ல சத்தியனா இனிப்பு இல்ல. இனிப்பு இல்லையா? ஏய் வரவே மாட்டேங்குது. காய் அப்படிதான் வேற காய். உட்கார்ந்து எடுத்தல நீனே. இதான் தவிர போய் நெட் வை வந்துருது. சொன்னேன் எங்க வீட்டுல சொல்றாங்க எல்லாருக்கும் வருது வருமா பழம் வருமா? ஏதோ எப்படி கொட்டையா இல்ல பெரிய ராஜே போன பின்னாடி எல்லாம் திருப்பாத பிடிக்குது. இந்த கொட்டை போய் வச்சா வருங்க இப்போ. வச்சா இந்த கொட்டை பழம் இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. मैं बेगुनाम बा, मैं कुछ नहीं जानता बा. பின்னாடி சென்சேலாம் பண்றீங்களாடா? அல்ல இத வீடியோ வரதுடா. போன் ஆன் பண்றதுக்கு இல்ல எல்லாம் வந்துறானுங்க. அல இப்படி பண்றியே ஏ கிறுக்கு மெண்டல் பை. ஏவனா வாணனா? வாங்க தாத்தா மாதிரி புயலாம் வாங்க புடிச்சோங்க. வந்து இந்த கிளைமேட் பயங்கரமா இருக்கு एक्चुअली. எல்லாம் இங்க டீ கடை பக்கத்துல இருக்கு. பிரிவிடாண்டே தாத்தா இந்த மரம் எத்தனை வருஷமா இருக்கு? இந்த மரம் ஒரு 200 வருஷம் ஆகும். இந்த மரமா? இதுல எப்படி காப்பலாம்? இது ஒரு நல்ல காப்பா. நல்ல காப்புங்களா? எவ்வளோ வரும் ஒரு வருஷத்துக்கு? எவ்வளோ வரும்? ஒரு வருஷம் ஒரு 500-600 காப்பு 500 பழம் வருமா? இது ஏதாவது எப்படி டேஸ்ட்லாம் நல்லா இருக்குமா? சூப்பர் டேஸ்ட் இதுங்களா? இப்போ இதுவும் உங்களோட தான் அதுவும் உங்களோட தான். இந்த பக்கத்துல எல்லாமே உங்களோட தானே? இல்லை எல்லாமே நீங்கள் தான் குத்தி எடுத்து பண்ணாங்க. ஸோ இந்த பக்கம் இந்த மரம் இப்போ அந்த மரம் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பலாப்பழம் வரனாலே இவர் தான். ஸோ வந்து இவரை நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். பலாப்பழம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இங்கே வந்துருங்க. வாங்க தாத்தா எப்படி வாங்கணும்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுதான் நம்மளே ஒரு டீம்ல ஜாயின் பண்ணீங்கனா தெரியலங்க சொன்னாதான் தாத்தா சொல்றாரு செய்யும் தொழிலே தெய்வம். எடா யாராச்சும் எல்லாம் அட்டத்துக்கு போறவங்க ஒண்ணுல ஆக்சுவலி நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் வரவே இல்லை. சும்மா வந்தோம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அதுவும் யாரும் பேசவே இல்லை. வீடியோ எடுக்க கூட யாரும் பேசல. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க. சகல அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. இந்த மாதிரி தேவலாதி நாய்ஸா தேவல போட்ட மாதிரி ஆட்ட சுத்தமான உருட்டு. அதான் உண்மை. பாருங்க யோ गाइस எப்படி குரங்க மாதிரி ஏறானே. இவ்வளவு பெருசுக்கு புடியே 7
நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. ஏய் கேட்ச் பிடிக்காதீங்க. ஏய் தாத்தா கேட்ச் பிடிக்கலாமா? கேட்ச் பிடிக்கலாமா? கையில பிடிக்க முடியுமா? கையில் பிடிக்கிறதுக்காக ஏய் கையில் பிடிக்க ஆகாது. ஏமல நீ கீழே போடு. ஆக்சுவலி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆங்கர்னு என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. இதான் பேச பேச எல்லாம் குறுக்க பேசிட்டே இருக்காங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக நான் சொல்கிறது யாரும் கேட்க கூட மாட்டேன்றாங்க. நாளைக்கு இருந்து இந்த பசங்க ஏதாவது அவாய்ட் பண்ணிட்டு நான் வேற வீடியோ போடுறேன் கண்டென்ட். ஓகேவா? எல்லாம் பக்கமும் தூக்குறாங்க அடிச்சுக்கலாம். இவர்தான் குரங்கு குப்பன். ஒன்னே ஒண்ணு போதும், காசு கொடுத்துடலாம். ஆளுக்கு ஒன்று. ஐயோ மோகேஷ் நீ பக்கம் வரைக்கும் மோகேஷ். 1 என்ன ஆகாது. அது ஜம்பா பேச்சுடா பேச்சு. மாடியா யார் இந்த பீஸு? பாயம்புலி வேரோட அடிங்க எல்லாம். நாட்டுக்குண்டு போட்டு எவன இந்த டெக்னிக்கல தெரியுமா உங்களுக்கு? ஏய் இருக்குட்டி இத்தலே ஓ பால பிஸ் 5 நான் 5 கொடு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எங்க 5 இருக்குது 4 இது 5 சரி ஒரு 5 இது ரெண்டுக்கு 100 தாங்கன்றாரு. போன்க்கு சேர்த்து 100. நம்ம தாத்தா இந்த பின்ன வீடியோ யார் இந்த பீஸு? சார் ராகுல் தாத்தாப்பா இஸ் மை பாஸ். தாத்தா ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பணத்துக்கு வந்து நீங்க சொன்னதுக்காக. ஓகே தாத்தா. நீங்களா யாருடா? How do I tell you? ஏய் இப்படி வா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.